ஆசை தொடங்கி புறநானூறு வரைக்கும் சூர்யா மிஸ் பண்ண தரமான படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆசை. சூர்யாவோட முதல் படமான நேருக்கு நேர் வெளியாகிறதுக்கு முன்னாடியே டைரக்டர் வசந்த் அவரை கூப்பிட்டு ஆசை படத்தோட கதையை முழுக்க முழுக்க சொல்லியிருக்காரு. ஆனா சூர்யாக்கு அந்த டைம்ல சினிமாவுல சுத்தமா ஆர்வமே கிடையாது. நடிப்புல ஆர்வம் இல்லாம அவங்களோட குடும்ப தொழில தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு சூர்யா. அதனாலேயே இந்த படத்தோட கதையை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அஜித் கிட்ட இந்த படம் போய் இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இயற்கை. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுல இறங்கின ஒரு தரமான காதல் படம் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பி ஜனநாதன் இந்த படத்தை அற்புதமா டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா முதல்ல இந்த படத்தோட கதையை அவர் சொன்னது யார்கிட்ட தெரியுமா? சூர்யா கிட்ட தான். இந்த படத்துல ஷாம் நடிக்க இருந்த கேரக்டரை சூர்யா தான் நடிக்கணும் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அந்த டைம்ல காக்க காக்க படத்துல சூர்யா ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்ததுனால இந்த படத்துக்கு டேட் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா தான் டைரக்டர் ஷாம் கிட்ட சொல்லி அவரை ஹீரோவாகவும் கமிட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படம் வசூல்ல மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா கண்டிப்பா சூர்யா வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா இதை விட தரமா அவருக்கு காக்க காக்க அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துப்பாக்கி. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2012 நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு பீக் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தை முதல்ல ஏஆர் முருகதாஸ் எழுதினதே சூர்யாக்காக தான். அதை அவருமே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் சூர்யாக்கு மிலிட்டரி கெட்டப் பக்காவா பொருந்தோம். அதனாலேயே இந்த படத்துல அவரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஏஆர் முருகதாசும் பல முயற்சிகள் பண்ணியிருக்காரு. ஆனா கால் ஷீட் கொடுக்க முடியாம போனது ஒரு காரணம் அப்படின்னா மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் கூட சேர்றதுக்கு சூர்யா அப்போ தயாரா இல்ல. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட கதை விஜய் கிட்ட போய் விஜயோட முதல் 100 கோடி படமாவும் மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பையா. டைரக்டர் லிங்குசாமி பையா கதையை முதல்ல சூர்யா கிட்ட சொன்னதா நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த டைம்ல சூர்யா பிஸியா இருந்ததுனால இவர் தான் லிங்குசாமி கிட்ட சொல்லி தன்னோட தம்பியை நடிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துல கார்த்தி நடிச்சது இந்த கதைக்கு ரொம்ப பக்காவா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வணங்கான். டைரக்டர் பாலாவும் சூர்யாவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் சேர்ந்த படம் தான் வணங்கான். இந்த படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். சில வாரங்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்க சூர்யா வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா இந்த படத்துல இருந்து சூர்யா விலகி அருண் விஜய் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது புறநானூறு. சூரரை போன்ற படத்துக்கு அப்புறமா டைரக்டர் சுதா கொங்கரா மறுபடியும் சூர்யா கூட சேர்ந்த படம் தான் இந்த புறநானூறு. போஸ்டர்லாம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறமா தான் கதையில சில மாற்றங்கள் பண்ணி சிவகார்த்திகேயனை உள்ள கொண்டு வந்து பராசக்தி அப்படின்ற பெயர்ல படத்தை ரிலீஸ் பண்ணாங்க.